ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனல்ல 12th ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 12 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சாப்டர் வைஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்ல போறேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 days நான் டைம், அதாவது இப்போ இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணா அடுத்து 3 நாளைக்கு அப்புறம் செகண்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அடுத்த 3 நாளைக்கு அப்புறம் தேர்ட் சாப்டர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த 3 days எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 daysக்குள்ள அந்த சாப்டரை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் படிக்கிறது. ஸோ அந்த 3 daysக்குள்ள ஏதாவது சம் உங்களுக்கு டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா நான் அந்த சம்ம லெக்சர் எடுத்து அதுக்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 12 சாப்டருக்குமே உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டீடைல்டா சொல்ல போறேன். சும்மா எக்ஸாம்பிள் இது படிச்சுக்கங்க அது படிச்சுக்கங்க அப்படிங்கறத விட ஸோ சாப்டர் வைஸ் நான் ஒவ்வொரு சாப்டரையும் நான் டீடைலா எது அதிகமா கேட்டிருக்காங்க, எது கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது, ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். மேக்ஸ்ல நீங்க 100 out of 100 19 out of 90 ஸ்கோர் பண்றதுக்கு ஸோ உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவி. ஸோ இந்த சீரியஸ் நான் கண்டினியூ பண்ணலாமா என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 1ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஜனவரி 15ஆம் தேதிக்கு முன்னாடி பாக்குறீங்க அப்படின்னா இந்த உதவியை பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல் கல்விமணி சேனல் ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025க்கு நாமினேட் ஆயிருக்குது. ஸோ நீங்க எனக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஓட் பண்ற லிங்க், ஓட் பண்ண தெரியல அப்படின்னா டெமோ வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஓட் பண்ணுங்க. டெய்லி ஒரு நம்பர்ல இருந்து ஒரு ஓட் பண்ணலாம், நீங்க வேற வேற நம்பர் போட்டு எத்தனை ஓட் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால ப்ளீஸ் எனக்காக ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓட் பண்ணிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த சீரியஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுல பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த பேசிக்ஸான சம் இருக்குல்ல, ஸோ அதுல நீங்க எதெல்லாம், அதாவது 2 மார்க்ல அதிகமா சம்டைம்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 1.5 1.6 1.7 1.10 இந்த 4 கொஸ்டினே நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இது அதிகமா கேட்குறாங்க. 1.5 1.6 1.7 1.10 பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அந்த ஏ கொடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வெரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைப்பு ஆர்த்தோகனல் டைப்பு. இது தமிழ்ல செங்குத்து அணின்னு நினைக்கிறேன், செங்கோண அணியா செங்குத்து அணியான்னு தெரியல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இதுதான் ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ ஈக்குவல் டு ஐ அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இதானே ஆர்த்தோகனல் கண்டிஷன்ஸ். ஸோ இதுல சைன் தீட்டா காஸ் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா வச்சு ஒன்று வரும். ஸோ எக்ஸாம்பிள் 1.11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதிகமா 2 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த யூனிட்ல 2 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்கறது இது. ஸோ இது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் பயிற்சி 1.1ல தேர்ட் கொஸ்டின், அந்த இது f of alpha the whole inverse equal to f of minus alpha ன்னு ஒன்று இருக்கும். அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. அண்ட் 4th கொஸ்டின் அந்த இது இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்றது, அது பாத்துக்கோங்க. 7th கொஸ்டின் இன்வெர்ட்டிபிள் லா. இன்வெர்ட்டிபிள் லானா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ab the whole inverse equal to b inverse into a inverse. So it is the invertible law. AB ன்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் 9th கொஸ்டின் 12th கொஸ்டின் இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1ல அடுத்தது ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் பை யூசிங் ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்ம் இது நீங்க மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுல இம்பார்ட்டன்டான 2 கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.13 அண்ட் 1.14 இது ரெண்டையும் நல்லா பாத்துக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேட்பாங்க, இல்ல 3 மார்க் அதிகமா கேட்பாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க். அடுத்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸோட ரேங்க் ஃபைண்ட் பண்றது. லாட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. காஸ் ஜோர்டான் மெத்தட், கிரேமர் ரூல், காஸியன் எலிமினேஷன் மெத்தட், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அந்த மாதிரி. ஸோ இதுல ரோ எக்லான் ஃபார்ம் வச்சு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் ஃபைண்ட் பண்றது அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுல எக்ஸாம்பிள் 1.16 1.19 1.17 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அகைன் சொல்றேன், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய லைக் பண்ணலாம். ஓகே. அடுத்தது காஸ் ஜோர்டான் மெத்தட், இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தடு. ஸோ இது பாத்துக்கோங்க. இதுல எக்ஸாம்பிள் 1.21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பாத்துக்கோங்க. அதே இதுல காஸ் ஜோர்டான்லயே எக்ஸசைஸ் 1.2ல 1 2 3 மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுல தேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பாத்துக்கோங்க. ஆல் தி சப்டிவிஷன் எல்லாமே பார்க்கணும். ஓகே. சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஒரு லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றது 3 டைப்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, கிரேமர் ரூல், அடுத்தது பாத்தீங்கன்னா காஸியன் எலிமினேஷன் மெத்தட். 3 மெத்தட்ல நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல எக்ஸாம்பிள் 1.23 1.24 1.24 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் நத்திங் பட் a ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், b ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. we have to find ab
ஏபி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டூ பி மேட்ரிக்ஸ் அண்ட் பி இன்டூ ஏ கண்டுபிடிச்சிட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 1.3ல 1 and 2 அது நல்லா பார்த்துக்கோங்க. 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டைப்பு. ஸோ அடுத்தது கிரேமர் ரூல். கிரேமர் ரூலை பொறுத்தவரை எக்ஸாம்பிள்ல கேட்டாங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.25 வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கிரேமர் ரூல் கம்பல்சரி 5 மார்க்ல அதிகமா கேட்கக்கூடிய ஒன்று. ரொம்ப ரேரா தான் 3 மார்க். அது இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட்ல 4 சப்டிவிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் அண்ட் ஃபோர்த். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டாங்க அப்படின்னா 3 மார்க்ல கேட்பாங்க. நாலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். எய்தர் 3 மார்க் ஆர் 5 மார்க் பார்த்துக்கோங்க. தேர்ட் டைப்பு காசியன் எலிமினேஷன் மெத்தட். காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல எக்ஸாம்பிள் 1.27 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ அதாவது டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி செக் பண்றது. கன்சிஸ்டன்சி மீன்ஸ் ஐ திங்க் தமிழ்ல ஒருங்கமைவு உடையதா அல்லது அற்றதா என்பதை செக் பண்றதுன்னு நினைக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்பிள் 1.30 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 34 வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் லாம்டா அண்ட் மியூ வேல்யூ. லாம்டா வேல்யூ அண்ட் மியூ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு தே ஹாஸ் நோ சொல்யூஷன், unique solution, infinitely many solution. இதை வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் எக்ஸாம்பிள் 1.36, 37, 38, 39 பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன் அதை வந்து பேலன்ஸ் பண்றது. எக்ஸசைஸ் 1.7ல செகண்ட் கொஸ்டின் அந்த லாம்டா மியூ ஃபைண்ட் பண்ணி யூனிக் சொல்யூஷன் அண்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. தேர்ட் கொஸ்டின் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.8 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதுல வந்து இந்த யூனிட்ல 2 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. சாரி 2 மார்க் வந்து கேட்பாங்க. 3 மார்க் கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இந்த யூனிட்ல. ஸோ 1 மார்க் கொஸ்டின். அப்போ 2 மார்க்கு 10 மார்க்கு, 3 மார்க் 1ன்னு வச்சுக்கிட்டாலும் 3, இது 2, மொத்தம் வந்து 9, 11, 21 மார்க். ஆல்மோஸ்ட் 20 மார்க் கிட்ட இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யூனிட்டை நல்லா பார்த்துங்க. அண்ட் ஈஸியான ஒரு யூனிட்டும் கூட. இதுல இம்பார்ட்டன்ட் வந்து கிரேமர் ரூல், இது காசியன் எலிமினேஷன் மெத்தடு, கன்சிஸ்டன்சி செக் பண்றது, ஏபி அண்ட் பிஏ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் இந்த கொஸ்டின். அந்த செகண்ட் கொஸ்டின் ஆர்த்தோகனல் 2 மார்க். அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அது வந்து 3 மார்க்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நோ சொல்யூஷன், அந்த லாம்டா மியூ வேல்யூ. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் யூ ஹேவ் டு டேக் சென்டம், யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.